விஜயோட கட்சிக்காரங்க அவங்க தொடங்கினது நாள்லேயே முதல் நாள்லேயே அவங்க ஊடகங்களில் வந்து பேசும்போது திமுகவை மாநில ஆட்சியை கடுமையாக விமர்சித்து பேசுகிறாங்க. இல்லை, அவங்க கட்சியே நேற்று தான் தொடங்கியிருக்காங்க. ஆமாம், தொடங்கி முதல் நாள் கட்சிக்காரவங்க நீங்கள் எதை வச்சு ஐடியா? அவங்க கட்சிக்காரங்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஊடகங்களில் பேசுகிறாங்க, எங்கள் டிவியில் கூட பேசுகிறாங்க, மாநில ஆட்சியை விமர்சித்து தான் பேசுகிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய நிலை அதுவாக இருக்கும். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்வது என்னவென்றால் 2.5 ஆண்டுகளில் ஒரு சிறந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. அதுவும் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களை பெரிதும் கவர்ந்திருக்கிறது. பெண்களுக்கு 1000 ரூபாய் என்கின்ற அந்த திட்டம் இருக்குது பாருங்க, 1 கோடியே 8 லட்சம் பேருக்கு போயிருக்கு. இலவச பஸ் 2வது கட்டம். இந்த 1 கோடியே 8 லட்சம் என்பது 2 கோடியே 16 லட்சம் வாக்குகளை அவர்களுக்கு வாங்கி தரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஃபியூச்சரில் ஒரு நேச சக்தியாக தான் நீங்கள் விஜயை பார்க்குறீங்க, ஒரு எதிர்க்க வேண்டிய சக்தியாக பார்க்கல. ராகுலுடைய நண்பர் அப்படின்னா சொல்கிறேன். தெரிஞ்சுங்கம்மா, ராகுலுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதனால் அவருடைய நண்பர்கள் பூரா அவரோட வந்து நிற்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியும். நாளை அரசியலை இன்று முடிவு செய்ய முடியாது. நாளை அரசியல் வேறு மாதிரி இருக்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை அவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். நாம் வந்து அதை வந்து வரவேற்கிறோம், அவ்வளவுதான். நிறைவாக உட்கட்சி விஷயம் ஒன்று கேட்டு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களே, பதில் போட்டாரா? நீங்கள் வந்துமா நோட்டீஸ் நாங்கள் அனுப்பல. கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்ததாக நீங்கள்லாம் சொன்னீங்க. நீங்கள் அனுப்பலையா? நாங்கள் அனுப்பலையா? நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம். டிஎன்சிசியில் இருக்கிற 2 பேர் தானே சார் அதை இது பண்ணி? அம்மா அதெல்லாம் வேற விஷயமா. நாங்கள் யாராவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேருந்து தான் சார் போயிருக்கு. நாங்கள் யாராவது பத்திரிகைகளுக்கு சொன்னோமா? நாங்கள் யாருக்கும் சொல்லியே. அப்படி ஒரு நோட்டீஸே அனுப்பலையா? ஏமா அது வேற விஷயம் சார். நான் சொல்கிறத கேளுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் அனுப்புனது உண்மையா இல்லையா? அது வேற விஷயம். நான் சொல்கிறத கேளுங்க. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். ஆமாம் சார். நான் அனுப்புனதா உங்கள் யாருக்கிட்டையும் சொல்லு. நீங்கள் அனுப்பல. அப்புறமேல வேறு யார் அனுப்பிட்டாங்கிறீங்க? எங்கள் கட்சி ஆஃபீஸில் தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அனுப்பிட்டா இருக்கிறீங்களா? இப்போ கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து எந்த நோட்டீஸும் இல்லை, அவர் பேசியதுல உடன்பாடு. அது வேற விஷயம். அங்கே வாங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, அது அடுத்த கேள்விக்கு வந்துட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கேளுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அதை மறுக்கவே இல்லையே. நான் சொல்லவும் இல்லையே, எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? நீங்கள் இது மாதிரி ஒரு பொய் செய்தி விடுவீங்க, அதெல்லாம் நான் மறுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏம்மா என்னை வந்து இன்றைக்கி 5 மணிக்கு நீக்க போகிறாங்கன்னு பத்திரிகைகளில் வந்ததுமா, நான் மறுக்கவே இல்லையே. ஏன்னா 5 மணிக்கு என்ன நடக்கணும் யாரு கண்டா? சரி இருந்துட்டு போகணும்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் அவர் பேசியதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? இல்லை, அது தவறான பேச்சு என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அடுத்த கட்டம், அது கட்சி தலைமை முடிவு. அவர் வந்து நீங்கள் மாநில தலைவராக நடவடிக்கை இல்லைம்மா, அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். எனக்கு அது அவர் மேல் நடவடிக்கை எடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை. நான் வந்து அவசரப்பட்டு முந்திரி கொட்டை மாதிரி அந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன். எனக்கு அவர் மேலே அந்த அதிகாரம் இல்லை. ஒன்று. 2வது, அவர் பேசியதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது தவறான பேச்சு. நீங்கள் என்னென்னா, அவர் வந்து அவருடைய தந்தையாரை பின்பற்ற வேண்டும். தலைவர் சிதம்பரம் அவர்கள் ஒருபோதும் இதை போன்ற பேச்சுக்களை பேச மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னா ஒரு 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 2 நிமிஷம் 3 நிமிஷம் விளம்பரத்தை கொடுக்குமே ஒழிய பொதுமக்கள் மத்தியில் என்ன தோணுன்னா, என்ன இவர்கள்லாம் ஒரு நிலையற்ற மனிதர்களாக இருக்கிறார்களே என்கிற எண்ணத்தை தான் உருவாகும். சிவகங்கையில் சீட்டு மறுக்கப்படும் பேசிக்கிறாங்களே. இல்லை இல்லை, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நீ இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். அவர் பேசினது உடன்பாடு இல்லை. சீட்டெல்லாம் அவருக்கு போய் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுவோம். நிகழ்ச்சி நிறைவில் இருக்கும் சார். நிறைவாக இந்த தேர்தல் நேரத்தில் களம் கொஞ்சம் சூடு பிடிக்க தொடங்கிக்கூடிய நேரத்தில் நீங்கள் சுருக்கமாக மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பலாம்? இந்தியாவில் ஒரு சிறந்த ஆட்சியை தரக்கூடிய வாய்ப்பு மத சார்பற்ற கூட்டணிக்குத்தான் உண்டு, எங்களுடைய கூட்டணிக்குத்தான் உண்டு. பாரதிய ஜனதா கடந்த 9 ஆண்டுகளில் எதையும் சாதிக்கவில்லை. ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். தொழில்துறையில் இந்தியாவை ஒரு மிக சிறந்த நாடாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். குறைந்தபட்சம் மன்மோகன் சாதித்து காட்டிய பெட்ரோல் டீசல் விலையை கூட அவர்களால் குறைக்க முடியவில்லை. இதெல்லாம் அவர்களுடைய தோல்விகள். இந்த தோல்விகளை மறைப்பதற்காக ராமர் காலில் போய் விழுந்திருக்கிறார்கள்.
ராமர் நல்லவர்களுக்கு உதவுவார், அவர்களுக்கு உதவ மாட்டார்.